வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி தாவேகா மாநாடு 2வது மாநில மாநாடு நடைபெறும் இடமான மதுரை மாவட்டம் எலியார்பத்தி அப்படின்ற இடத்துக்கு நம்ம போக போகிறோம். இப்போ வந்து நம்ம மதுரையிலேருந்து வர்றோம். மாட்டுத்தாவணிலேருந்து வர்றப்ப அப்படியே ஏர்போர்ட்டை தாண்டுவோம். ஏர்போர்ட்டை தாண்டினோடனே கருப்பணசாமி கோயில் இருக்கும். இந்த கருப்பணசாமி கோயில் இப்போ நார்த்துலேருந்து வர மக்கள் எல்லாமே இந்த ரூட்டில் தான் வருவீங்க. மாட்டுத்தாவணி வரீங்க, மாட்டுத்தாவணிலேருந்து ஏர்போர்ட்லேருந்து கருப்பணசாமி கோயிலேருந்து தூத்துக்குடி ரோட்டை பிடிச்சி போயிட்டே இருப்போம். இதுதாங்க அந்த ஜங்ஷனு. அதாவது அந்த சைடு தேனி, உசிலம்பட்டி அந்த சைடு இருந்து வரவங்க ஜாயிண்ட் ஆகிற இடம். அதுபோக NH7 வர்றவங்க அந்த ரோட்டில் வந்து இங்கே ஜாயிண்ட் ஆவாங்க. இப்படி இந்த இடம் வந்து 2 பேரும் ஜாயிண்ட் ஆகிற இடம். ஜாயிண்ட் ஆகி தூத்துக்குடி ரோட்டை பிடிச்சி நம்ம அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். இதாங்க வழி. இப்போ வந்து இன்றைக்கே வந்து ஃபுல் க்ரௌட் ஆகுது. போகிறப்ப ஃப்ளக்ஸு நொறுக்கி விட்ருக்கானுங்க பசங்க. வருங்கால முதல்வர், கள்ளழகர், அந்த மாதிரி மதுரை ஃப்ளக்ஸுக்கே உரிய இதில் வந்து விஜயை கொண்டாடிட்டு இருக்காங்க இன்றைக்கி. அப்படியே பார்த்துட்டே போனோம். நம்ம மெயினாக வந்து வழி சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. நம்ம தேனி, திண்டுக்கல் அந்த ரூட்டில் இருந்து வர்றவங்க, வத்தலக்குண்டு இந்த சைட்லேருந்து வர்றவங்க வந்தீங்கன்னா கப்பலூர் டோல்கேட்டில் ஏறுவீங்க. கப்பலூர் டோல்கேட்டில் ஏறி தூத்துக்குடி ரோட்டில் பிடிச்சி இந்த ரூட்டை வர வேண்டியது. நார்த்துலேருந்து சென்னையிலேருந்து வர்றவங்க, சென்னை, விழுப்புரம், திண்டிவனத்துலேருந்து வர்றவங்க மாட்டுத்தாவணியை பிடிக்கிறீங்க. மாட்டுத்தாவணிலேருந்து ஏர்போர்ட்லேருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்து வந்தோம்னா நம்ம தூத்துக்குடி பைபாஸில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் வரும். வந்தோம்னா எலியார்பத்தின்ற ஊர். எலியார்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்க்கிங். நம்ம போய் என்ட்ரன்ஸ்லேயே நம்ம போகிறப்பயே பார்க்கிங் இருக்குது. நம்ம வண்டியை இங்கே தான் பார்க் பண்ண வேண்டிய இருக்கும். தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க. ஹெவி வெஹிக்கிளு, காரு, இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க. விஐபி அந்த மாதிரி பிரிச்சுருக்காங்க. இந்த சைடு லெஃப்ட் சைடும் பார்க்கிங் இருக்குது, ரைட் சைடும் பார்க்கிங் இருக்குது. 2 பார்க்கிங் இருக்குது. இங்கிட்டிருந்து வரவங்க நம்ம போய் வண்டியை பார்க் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போய்க்க வேண்டியதான். ஆனால் என்னென்னா இங்கேருந்து பார்க் பண்ணிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் நடக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. ஏன்னா அங்கே பார்க்கிங் நெம்புனா இங்கே கொண்டு வர மாதிரி இருக்கா, இல்லை இங்கேயே ஃபஸ்ட்டு பார்க்கிங் ஆரம்பிச்சிடறாங்களா அப்படின்றது தெரியல. ஏன்னா இங்கே போட்டுட்டு விஐபி பார்க்கிங் மட்டும் அங்கே கொண்டு வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நெருக்கிட்டுங்க மாநாட்டு பந்தலை நோக்கி நம்ம நகர்ந்துட்டோம். பயங்கரமாக பிரம்மாண்டமாக இருக்குது. ஃபுல்லாக கொடி. திராவிட கட்சிகள்லாம் எப்படி மாநாடு நடத்துவாங்களோ அதே மாதிரி தான் விஜயும் மாநாடு நடத்துகிறாரு. மாண்புமிகு விஜய். ஏன்னா நம்மளாம் வந்து மாண்புமிகு மாணவர்லேருந்து ஆரம்பிச்சு வைங்க. அப்பயே இளந்தரிப்பேன் ஆகிட்டோம் நம்ம. வீடியோ நல்லாட்டாகும் பரவாயில்லைங்க. ஏன்னா நாளைக்கெலாம் இந்த இடத்துல வந்து நம்ம நடக்க முடியாது. இன்றைக்கி நம்ம போகிறோமேன்னு சொல்லி சந்தோஷமாக போவோம். மெயினாக வந்து இந்த வீடியோ எடுத்தது பார்த்திங்கன்னா எந்தெந்த ரூட்டில் வரலாம் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா அங்கிட்டிருந்து வரவங்க திருநெல்வேலி, தூத்துக்குடி, அங்கிட்டிருந்து வரவங்க அந்த ரோடு ஆப்போசிட், நம்மளுக்கு ஆப்போசிட் ரோடு இருக்குல்ல, அந்த ரோட்டில் வந்துடுவாங்க. வந்துட்டு அவங்களுக்கு லெஃப்ட் சைட்லேயே பார்க்கிங் இருக்குது. பார்க்கிங்கை போட்டு அப்படியே உள்ளே இறங்க வேண்டியது தான். வந்துட்டோம். இது விவிஐபி கேட்டு. விவிஐபி கேட்டு வந்து முன்னாடி லெஃப்ட்லேயே போகிற மாதிரி இருக்குது. இது பொதுமக்களுக்கானது வந்து அந்த நம்ம நிற்கிற இடம் அந்த பொதுமக்களுக்கானது வந்துடுது. இந்த சைடும் பார்க்கிங்க. இது தாங்க அந்த பிரம்மாண்டமான திடலுங்க. கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் உட்கார்ற மாதிரி ஒரு இடம். ஒரு 500 மீட்டருக்கு மேலே தான் இருக்கும். கிட்டத்தட்ட அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த ரோடு வரைக்கும் ஃபுல்லாக வந்து க்ரௌடுக்காக தான் நம்ம அப்படியே முன்னாடி போவோம். இது ஃபுல்லாக வந்து கடைகள், தண்ணி எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து உள்ள முழு ஏற்பாடு இருக்குது. மெயினாக அதை ஃபுல்லாக கவர் பண்ணலான்னு நினச்சி தான் இருந்தது. ஆனால் வந்து துரதிர்ஷ்டவசமாக வந்து பார்த்திங்கன்னா 5 கேட் இருக்குது. 5 கேட்டுமே ஸ்பான்சர்ஸ் போட்டு லாக் பண்ணியிருக்காங்க. யாரும் உள்ளே போகாத மாதிரி. நாளைக்கு காலையில் தான் திறக்கப்படும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. இதாங்க மெயின் என்ட்ரன்ஸு. மெயின் என்ட்ரன்ஸ்னால் விஜய் சார் வந்து வெளியே என்ட்ரன்ஸ். விஜய் சாரோட என்ட்ரன்ஸ் வந்து மெயின். அந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அந்த கேட் வழியாக தான் விவிஐபி என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டு. இது வந்து வெளியேற பாயிண்ட்டாக தான் இருக்கணும். ஃபுல்லாக லாக்கடு. நம்ம போய் ஓரளவு தான் பார்க்க முடிஞ்சிச்சு. அதுதான் மெயின் ஸ்டேஜு. இதாக இருக்குது பாருங்களா, மெயின். இன்றைக்கி ஈவினிங்குள்ளே முடிஞ்சிடும் எல்லாமே. முடிஞ்சிருச்சுன்னா மாநாடு ரெடி. கொஞ்சம் அதிருப்தியாக இருக்குங்க. உள்ளே போகாதீங்க, வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இதாக இருந்துச்சு. நமக்கு அது தேவையில்லை. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மாநாடு எங்கே நடக்குது,
எப்படி போகலாம் அப்படின்ற தகவல் சொல்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு. நம்மளும் அந்தளவுக்கு பெருசு கிடையாது. பார்த்தோம் ஒன்றுனா பார்த்துட்டு இப்போ தான் வேலை நடந்துகிட்ருக்கு முழு மூச்சாக. ஃபுல்லாக தண்ணி வந்து உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒன்று ஒன்று வைக்க போகிறாங்க. ஏன்னா போன தடவை நடந்த மாதிரி இந்த தடவை இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. இது வந்து இன்னொரு பாயிண்ட்டு சரியாங்களா. பூரா ஸ்பான்சர்ஸ் தான். இன்னும் போலீஸ் களம் இறங்கலை. போலீஸ் களம் இறங்கினா இதை விட கெடுபடியாக இருக்கும். நம்மளும் பார்த்தோம் சரி ரைட்டு உள்ளே விட மாட்டாங்க நம்மளை அப்படின்ட்டு சரி பார்த்துக்குருவோம் அப்படின்ட்டு நம்மளும் அப்படியே முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடாச்சுங்க. ஓரளவுக்கு நல்லா பிரம்மாண்டமாக தான் இருக்குது. நாளைக்கு தெரியும் எவ்வளோ மக்கள் கூடுறாங்க, எவ்வளோ பிரச்சனைகள் வருது. மோஸ்ட்லி பிரச்சனைகள் இல்லாமல் வெளியேறணும் எல்லோரும் வந்துட்டு. குழந்தைகள் வேணாம், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி விஜய் சார் சொல்லியிருக்காரு. அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் தேவையில்லாமல் அது ஒரு பிரச்சனையை பெருசாக்குவாங்க. அந்தளவுக்கு நம்மளும் நடந்துக்கூடாது. நன்றி உறவுகளே. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நம்ம சந்திப்போம்.